கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், அழிந்து மாளுவார். வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவா, இனியன கொன்றுமே குறையில்லையே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவா, இனியன கொன்றுமே குறைவில்லையே. வனாந்தீரையான் தீரையில் ஆமென் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையான் தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, செய்தி நேரத்தை உங்கள் வல்லமுள்ள கருத்தில் கொடுக்கிறேன். பரலோக ரேமா வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. நான் கொண்டு வந்திருக்கிற வார்த்தையை நான் பேசிவிடாதபடி இந்த வார்த்தையின் உள் இருக்கிற ஆழமான சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி அதை பிரசங்கிக்கிற எனக்கும் ஆண்டவரே அதை கேட்கிற சபையார் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாய் கர்த்தர் இந்த காலவேளையில்
இந்த ரேமா வார்த்தைகளை நாவில வைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுத்தும்படி பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமுற அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போறோம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டான நித்திய ஜீவன். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்முடைய பாவத்தின் சம்பளம் என்னவா? மரணம். மரணம் என்ன? நீங்க உலக பிரகாரமான மரணம் நினைச்சிடக்கூடாது. அதனால யாராவது வியாதி வந்து செத்துட்டா அவங்க பாவிங்கன்னு கணக்கு போட்டுறக்கூடாது. சரியா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல கோபுரம் இடிந்து விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்க. அதனால அவங்கெல்லாம் பாவிங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். சரியா? அதனால அதை விட நான் பரிசுத்தவான், அவங்க பாவி அப்படி கணக்கு போட்டுறக்கூடாது. சாகிறவங்கள பாவிகள்ல. இந்த மரணம் நம்முடைய ஆத்தும மரணம். நம்ம பார்த்தா விசுவாசி மாதிரி இருப்போம், ஊழியக்கார மாதிரி இருப்போம், பாடிக்கொண்டே இருப்போம், பைபிள் வாசித்து கொண்டே இருப்போம், எல்லாம் நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் நம்முடைய ஆத்மா என்ன இருக்கும்? மரித்து போயிருக்கும். ஆவியிலே களி கூறாது. அது உயிரற்ற ஒரு ஆத்மாவை போல இருக்கும். நீங்க சவுலுடைய வாழ்க்கை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவன் முதலாவது எருசலேமின் ராஜாவா இருந்தாலும் அவன் ஆவியை இழந்தவனா இருந்தான். ஆட்சி பண்ணி கொண்டே இருந்தான், ராஜாவா இருந்தான், வெற்றி பெற்று கொண்டே இருந்தான், எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. ஆனா அவன் ஆத்மா மரித்தவனா இருந்தான். புரியுதா உங்களுக்கு? அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவம் நமக்கு செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா மரித்து விடும். ஆத்மா மரணம் அடைந்துட்டா நம்ம மறுரூபமாக முடியாது. அதனால தான் பாவத்தை குறித்து வேதம் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறது, எச்சரிக்கிறது. இப்ப நான் இந்த செய்தியினுடைய நோக்கம் எதற்கு ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறாருன்னா, பாவம் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னு சொன்னா, வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, இது 3 தான் பாவம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ உலகத்துல பெரும்பாலும் நினைத்து கொண்டிருக்கிறான். இது 3 நான் செய்யல, அதனால நான் யாரு? பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் ஏமாந்து கொண்டிருக்கிறான். இந்த 3 பாவம் நான் இல்லை, என்கிட்ட இல்லை, அதனால நான் யாரு? பரிசுத்தவான், நான் பரலோகம் போயிடுவேன், நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்துல எதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறது என்பதை நாம் இது தொடர் செய்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அதனால நாமும் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் பாவம் என்று தெரிந்து கொள்வது மிக முக்கியம். இப்போ சும்மா பிரசங்கத்துல பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னா, அப்ப எப்படி பரிசுத்தமா இருப்பது? எது பாவம் என்பதை அறிந்திருக்கணும். சரியா? செய்யக்கூடாது பிரசங்கம் பண்ணலாம். எதை செய்யக்கூடாது, எதை நாம செய்யக்கூடாது என்பதை நம்ம அறிந்திருக்கணும். அதனால வேதத்துல இந்த புது வருஷத்துல எதெல்லாம் பாவம் என்று நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். சரின்ற ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நம்ம இன்றைக்கு இந்த வேதத்துல ஆண்டவரத்தை சொல்ல, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய நித்திய ஜீவன். இந்த பாவிகளாய் நமக்கு கர்த்தர் என்ன தருவாரு? நித்திய ஜீவனை தருவார். அதனால செய்தி கேட்டு நீங்க பயந்துடக்கூடாது. அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் என்ன பண்ணணுமா? தேவனுடைய கிருபை வரங்களை பெறணும். புரியுதுன்னா ஒரு அலையிலே சொல்லுங்க. கிருபை என்பது ஒரு வரம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அந்த வரத்தை நீங்க தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என் பாவியாக என் மீது கிருபையாயிரும், கிருபையாயிரும், கிருபையாயிரும். கிருபையில நீங்க நாளுக்கெல்லாம் நீங்க வளர்ந்து பெருகுனீங்கன்னா, கர்த்தர் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல அற்புதமாய் கர்த்தர் நம்ம நடத்தி சென்று பரலோகம் கொண்டு போய் சேர்த்திருவார். புரியுதுன்ற ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அந்த கிருபை என்பது தான் நம்ம மீது பூசப்படுகிற ஒரு 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 எப்படி சொன்ன ஒரு இது மாதிரி, ஒரு பெயிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க தாமரை குளத்துல போய் பார்த்தீங்கன்னா, தாமரை மேல அந்த செடி இலை மேல எவ்வளவுதான் நீங்க தண்ணி ஊத்துனாலும் அந்த தண்ணி மேல அந்த இலை மேல என்ன நிக்காது? தண்ணி நிக்காது. ஏன்னா அது மேல அப்படிப்பட்ட ஒரு லேயர், ஒரு இது ஆண்டவர் வச்சிருக்காரு. அதனால தண்ணி அந்த இதுல ஒட்டாது.
அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள நம்மை தாமரை செடியை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மீது அந்த பாவம் ஒட்டாதபடி அதை நீங்க உதறி தள்ளும்படி ஒரு ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அத கிருபை வரம். அந்த கிருபை வரத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா பாவம் வரும், பாவம் உங்களை நெருங்கும், பாவம் உங்க மேல வரும். ஆனா நீங்க அதை உதறும் பொழுது என்ன ஆயிரும்? அது போயிடும். அது உதறி தள்ளுகிற அந்த பலனை அந்த கிருபை நமக்கு தரும். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த பாவம் நமக்குள்ள போகாம இந்த உலகத்துல நீங்க வாழணும்னா தேவனிடத்துல முதலாவது நீங்க எதை பெற்றுக்கொள்ளணும்? கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் பழைய ஏற்பாடுல என்னென்ன மிருகத்தை சாப்பிடலாம், என்னென்ன பறவைகளை சாப்பிடலாம், என்னென்ன கடல் மீன்களை சாப்பிடலாம்னு சொல்லுவார். அது இப்ப நமக்கு நேரம் இல்லை. அதுல ஒன்று சொல்லுவாரு, செதில் இருக்கிற மீனெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த செதில் இருக்கிற மீனை சாப்பிட சொல்றாருன்னா, அது உப்பு நிறைந்த அந்த கடல் தண்ணியில அதை வாழ்ந்து கொண்டிருந்தா கூட அது மேல இருக்கிற அந்த செதில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடல் நீர்ல இருக்கிற அந்த உப்பு அந்த மீனுக்குள்ள போகாம அது தடுத்துக்கும். ஆனால் தான் கருவாடு பண்ணணும்னா அந்த மீன் மேல என்ன போடணும்? உப்பு போடணும். அது வாழ்க்கை பூரா உப்பு தண்ணியில தான் வாழுது. ஆனா உள்ள என்ன இல்லை? உப்பு இல்லை பாருங்க. அதனால தான் அதை பரிசுத்தம் சாப்பிடுங்க அப்படின்னு பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னார். அது போலதான் பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள மீன்களை போல ஆத்துமாக்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த கிருபை வரத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த ஆண்டவருடைய கிருபை வர பாருங்க, உங்களுக்குள்ள அந்த பாவம் போகாதபடி அதை தடுத்து விடும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அதனால நம்மால பரிசுத்தமா வாழ முடியவே முடியாது. ஏதோ ஒன்று நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஒரு செதிலை போல ஒரு பாதுகாப்பு நமக்கு வேணும். ஒரு தாமரை இலையை போல மேல ஒரு லேயர் ஏதோ ஒன்று நமக்கு வேணும். அதுதான் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிட்டனால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு நீங்க போகணும்னா அனுதினமும் ஆண்டவரே பாவியா என் மீது கிருபையாயிரும் 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 என்று சொல்லி அந்த கிருபைக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் சொன்னா உங்க பாவம் சிவேர் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பாவத்திலிருந்து நம்ம விலக்கை காப்பார். பாவத்துல விழுந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அதுதான் தாவீதினுடைய ரகசியம். சவுல் ஆண்டவருடைய கிருபையில பெருகல, அவன் ஏமாந்து போனான். ஆனா தாவீது ஆண்டவருடைய கிருபையில பெருகிட்டான். பயங்கர கிருபையில பெருகிறதுனால அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவனை எழுந்திருத்தான். நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, நீர் என்னோடு கூட இருப்பதினா. நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, நீரின் மீது இருப்பதினா. ஆண்டவர் நம்ம மீது பிரியமா கிருபையா இருந்துட்டா விழுந்து போனாலோ தள்ளுண்டு போவதில்லை, அவனை தூக்கி எடுத்துட்டு வருவார். அதான் உங்க காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில கிருபையில பெருகுங்க, கிருபையில பெருகுங்க. தாவீதை போல கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டான். 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதான் ரகசியம். ரகசியம் கிருபை வரத்தை நம்ம வாழ்க்கையில ஆண்டு இடத்துல பெற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ நாம எதுக்குள்ள போறோம்னா, எதெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க இது 3 மட்டும் தான் பாவம்னு நினைச்சிட்டு இது 3 நான் பண்ணல அதனால நான் பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம ஏமாந்து விடக்கூடாது. அதனால எதெல்லாம் பாவம்? உலகத்துல முதல்ல பாவம் எங்கே தோன்றினது தெரியுமா? எங்க தோணிச்சு முதல் பாவம்? முதல் பாவம் எங்கே சொன்னீங்க? ஆதாம் ஏவாள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது இல்லை. அதற்கு முன்பதாகவே பாவம் பரலோகத்துல உண்டானது. எங்க உண்டாச்சு? பரலோகத்துல உண்டாச்சு. அதை நீங்க முதல்ல புரியுங்க. அது என்ன பாவம்? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று. பாருங்க, வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்துல பர்வதத்துல நான் என்ன பண்ணுவேன்? அது யாரு? பிதாவாகிய தேவன் அமர்ந்து இருக்கிற சீட் அது. அங்க ஆராதனையில நான் போய் உட்காருவேன்.
என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக ஆ, உன்னதங்களில் ஏறுவேன், ஆ. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று பாருங்க. நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பிதாவாகி தேவனுக்கே நான் ஒப்பாவேன் என்று சொல்லி இருதயத்துல சொன்னாயே. சொன்னான். யார் அது? லூசிபர் என்கிற தேவதூதன். அப்புறம்தான் சாத்தான். அவர் தேவதூதன், பிரதான தூதன். தூதர்கள்ல பிரதான தூதர்கள் என்று இருக்கிறாங்க. லூசிபர், காப்ரியேல், மிகாவேல், இவங்கள பிரதான தூதர்கள், முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க. அதுல நம்பர் 1 இவர். ஆராதனை கூடத்துல ஆராதனை வீரன், இசை. அவர் ஒரு கையை அப்படி தூக்குனா பலவிதமான இசை வரும். அவர் பாடினா அது ஒரு இனிமையா இருக்கும். அந்த பாட்டு ஆராதனையிலே நம்ம தேவன் மகிமைப்படுவார். அதற்காகவே அவனை உருவாக்கி அங்க வைத்திருந்தார். அவனுடைய ஒவ்வொரு அசைவும் இசை வெளிப்படும். இசை ரொம்ப இனிமையா இருக்கும். பரலோகமே மகிமையா இருக்கும். தேவனே அதுல மகிமைப்பட்ட உடனே இவனுக்கு சில உயர்ந்த பதவிகள், பொறுப்புகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்ததுனால அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை, பெருமை அவனுக்குள்ள வந்தது. மேட்டிமை வந்துச்சு, பெருமை வந்துச்சு. நான் ஆராதிச்சா ஆண்டவரே மயங்குறாரு, நான் இசை வாசிச்சா ஆண்டவரே அப்படியே மயங்கி உட்கார்ந்துருக்காரு. இப்படிப்பட்ட மகிமை இருக்கிற நான் எதுக்கு நான் ஆண்டவருக்கு கீழே இருக்கணும்? நான் அவருக்கு மேல என்ன பண்ண போறேன்? சிங்காசனத்தில் நான் உட்கார போறேன். அவரை விட நான் தான் பெரிய ஆளு, அவரை விட நான் பெரிய தெய்வமாய் நான் மாற போறேன்னு சொல்லி அவன் இருதயத்துல நினைச்சான். அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணலை. அவன் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, விக்கிரக ஆராதனை பண்ணல, நல்ல கவனிங்க அதெல்லாம் பண்ணல. இருதயத்துல பெருமை கொண்டான், அவ்வளோதான். அதான் ஆண்டவர் சொல்லாரு, மனுஷனோன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகி நானோ இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறான். ஆண்டவர் என்றைக்குமே வெளி தோற்றத்தை ஆண்டவர் பார்க்கிறதே கிடையாது. சரியா? நம்முடைய உள் தோற்றத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். உள்ள நம்முடைய இருதயத்துல எப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை தான் கர்த்தர் கவனிக்கிறான். அப்போ உலகத்தில் தோன்றின முதல் பாவம் என்ன தெரியுமா? பெருமை. பெருமை. அந்த பெருமை வந்ததுனால அவனை என்ன பண்ணாராம்? தொடர்ந்து 2 வசனம் வாசிங்க. அங்க எழுதல, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாத்தீங்களா? அதனால அவனை என்ன பண்ணிட்டார்? பாதாளத்துல அவனுக்காகத்தான், அந்த பிசாசுக்காகத்தான் பாதாளம், நரகம் எல்லாம் உண்டாச்சு. இல்லைன்னா நரகமும் தேவையில்லை, பாதாளமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இவனுக்காகத்தான் இப்போ உண்டாக்க வேண்டியதாச்சு. நீ அதில் பாதாளத்தில் நீ தள்ளுண்டு போவாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருப்பவன் என்பார்கள். பாத்தீங்களா? இவன் தான் ஆதாம் ஏவாள் உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சு. அது எழுதுவதற்கு பைபிளை இடையிலன்னு சொல்லி கர்த்தர் அதை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார். மறைவானது கர்த்தருக்குரியது. அதனால ஆதியாகமம் 1 வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில ஒரு பெரிய யுகம், கோடி கோடி வருஷம் இந்த உலகத்துல நடந்த சம்பவங்கள் இருக்கு. அதை எழுத முடியாது. பரலோகத்துக்கு போனா ஆண்டவர் நம்ம அதை குறித்து சொல்வார். நீங்க அதை குறித்து தர்க்கம் பண்ண வேண்டாம், மறைத்து வைத்திருக்கிறார். அப்போ ஒரு உலகம் இருந்திருக்குது. அது யார் இருந்தா, எப்படிப்பட்ட உயிரினங்கள் இருந்தாங்க எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கட்டாயம் நம்மை போல மனிதர்கள் இல்லை. ஏன்னு சொன்னா இங்க வந்த பிறகுதான் இயேசு சொன்னாரு, நம்மை போல நம்முடைய சாயலில் நாம் என்ன பண்ண மனுஷனை உண்டாக்குனார். அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜீவன் இருந்திருக்கு. அது எப்படி இருந்திருக்கு? அதுதான் நம்ம இந்த டைனோசர் அதில் இப்போ சொல்றாங்கல்ல, ஒரு பெரிய டைனோசர் 1 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க பாருங்க. அது உண்மை. 1 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு டைனோசர் இருந்துச்சு, அது முட்டையை நாங்கள் கண்டுபிடிச்சோன்றாங்க பாருங்க. அதெல்லாம் உண்மை. கோடி கோடி வருஷம் உலகம், யுக யுகமா உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை யாரு அழிச்சதான்? இந்த பிசாசு அங்க சொல்லப்பட்டிருக்க உலகத்தை வனாந்தரமாக்கி இருக்கிறான். அவன் ஆண்டவர் கீழே தள்ளும் போது கீழே அவனுடைய அதிகாரம் எல்லாம் பறிக்கப்பட்டதுனால இந்த பூமிக்கு வந்த அந்த பிசாசு இந்த உலகத்தையே வனாந்தரமாக்கி அதன் நகரங்கள் எல்லாம் அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதவன் என்பார்கள். பிசாசு உலகத்தை அழிக்கிறவன். அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான் அன்றே வேறு ஒன்றுக்கு வரான். அன்றிலிருந்து அவனுடைய புத்தி என்னன்னா, எதை பார்த்தாலும் அழிக்கணும்,
எதுவுமே நல்லதா இருக்கக்கூடாது. ஆண்டவர் உருவாக்கினதெல்லாம் இவன் அழிக்கிறவனாய் மாறினான், அவன் தான் பிசாசு. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிசாசு இந்த உலகத்துல உருவாவதற்கு காரணமே முதல் பாவம். என்ன பாவம்? பெருமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல் பாவம் பெருமை. அதனால என்ன படாதீங்க, வாழ்க்கையில பெருமைப்படாதீங்க. அந்த பெருமையில தான் பிசாசு இன்றைக்கு நம்மை விழச் செய்கிறான். பல விதமான பெருமை. படிப்புல நம்மை பெருமை உண்டாக்குகிறான், பணத்துல நம்மை பெருமை உண்டாக்குகிறான், பொருளாதாரத்தை கொடுத்து பெருமை உண்டாக்குகிறான், ஊழியத்துல எங்களை வல்லமை வரங்களை கொடுத்து பெருமை உண்டாக்குகிறான், தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து பெருமை உண்டாக்குகிறான். அவன் யாரையும் விட்டு வைக்க மாட்டான். ஊழியக்காரங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பெருமை வருது. நான் பண்ணேன், நான் பேய் துரத்தினேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நாங்கிற எண்ணம் வரும். அந்த நாங்கிற எண்ணம் தான் பிசாசு. எல்லாத்துக்குமே நான் எனக்கூடாது, எல்லாருமே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபைன்னு சொல்றாரு ஆண்டவர். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்தீங்கன்னு சொல்லுங்க என்றார். புரியுது உங்களுக்கு? ஆனா நம்ம எது எடுத்தாலும் நமக்கு முதல்ல எது வருது? நான் சர்ச்சு கட்டினேன், நான் ஊழியம் செஞ்சேன், நான் பேயை துரத்தினேன். அது எங்களுக்கு வர்ற பெருமை. உங்களுக்கு எப்படிப்பட்ட பெருமை வரும்? நான் வீடு கட்டிட்டேன், நான் சம்பாதிச்சிட்டேன், நான் நல்லா படிச்சுட்டேன், பிள்ளைய படிக்க வச்சுட்டேன், என் பையனை டாக்டர் ஆக்கிட்டேன். இப்படிப்பட்ட பெருமைலாம் நமக்கு பிசாசு நம்மை அறியாமலே கொண்டு நம்மை விழச் செய்கிற சாத்தானாய் அவன் இருக்கிறான். அப்போ பாவத்தில் முதல் தோன்றின பாவம் எது என்பதை நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த பெருமை என்ற ஒரு பாவத்தை நம்ம பெருமையாவே என்ன பண்றது இல்லை, நினைக்கிறதே கிடையாது. சில பேர் வாயை திறந்தா என்ன பண்ணுவாங்க, பெருமையே பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? பெருமையே பேசிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா, அது இந்த சாத்தானுடைய ஒரு ஆவி. அது அவங்கள தெரியல. ஆண்டவர் அதை மன்னிப்பார். அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அதை மன்னிப்பார். அப்போ அந்த பெருமை வரும்போது நமக்கு என்ன ஆகுனா, நம்ம மற்றவங்களெல்லாம் சிறுமையாய் நினைக்க ஆரம்பித்து விடுவோம். மற்றவர்களை நம்ம சிறுமைப்படுத்துவோம், மற்றவர்களை மதிக்க மாட்டோம், மற்றவர்கள் மேலே அன்பு வராது. எல்லாவற்றிலும் நான் தான் வரும்போது என்ன ஆகுனா கஷ்டம். அவங்க எனக்கு அடிமை, அவங்க எனக்கு கீழே, அவங்க என் காலில் விழணும், அல்லது நான் சொன்னபடி கேட்கணும், நான் உட்கார்ந்தா அவங்க நிற்கணும், அப்படியெல்லாம் வரும். அப்படி உலகத்தில் சில பேர் அவங்க பெரிய அதிகாரிகளை, நான் உட்கார்ந்தா நீ உட்காரக்கூடாது, நிற்கணும்னால சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த சாத்தான் நம்ம கொண்டு வருகிற ஒரு பெருமையின் கிரியைகள். அதனால தேவனுடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுலன்னு சொன்னா, இந்த பெருமை என்ற விஷயத்துல தான் நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் ஊழியக்காரரை கூட விட்டு வைக்க மாட்டான். அந்த சொல்றேன், எங்களை கூட விட்டு வைக்க மாட்டான். ஏதாவது ஒரு பெருமை, சின்ன சின்ன பெருமையில கூட அவன் என்ன பண்ணுவான், நம்மளை விழச் செய்யும்படி அவன் கிரியை செய்வான். பெருமைப்படுத்துறான், நம்ம பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் அந்த பெருமையை உங்களுக்குள்ள கொண்டு வருவான், எனக்குள்ள கொண்டு வருவான். அதனால தான் நம்ம எல்லாருமே இந்த கடைசி நாட்களில் தாழ்மை, எவ்வளவாய் தாழ்மை நம்ம தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், அதை பழகணும். பழகினாதான் வரும். இல்லைன்னா இப்படிதான் பெருமை நம்ம அறியாமல் அப்படியே கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். பெருமையா நம்ம பேச நம்ம அறியாமலே நம்ம அதை இது பெருமைப்பட்டால் தான் நம்மளை மதிப்பாங்க போல் இருக்கு, இது பெருமையாக இருந்தால் தான் உலகத்தில் நமக்கு மதிப்பும் போல் இருக்குன்னு அப்படி நம்ம போயிடுவோம். பெருமையாக போய் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தூஷணப்படுத்தி விடுவோம். அப்போ அந்த சாத்தான் தான் முதலாவது இந்த பெருமை என்ற பாவத்தினாலே அவன் விழுந்தான். அதை இன்னைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லாரு, அது எந்த பெருமை என்ற பாவத்துல நம்ம விழுந்தாலோ அவனுக்கும் மரணம் தான். அவனுடைய ஆத்மாவை என்ன ஆகும், மரித்து போகும் என்பதை நம்ம மறந்து. நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டாம், வேசித்தனம் பண்ண வேண்டாம், விக்கிரகத்துக்கு போக வேண்டாம். ஆனா நீங்க பெருமைப்பட்டாலே அதுவும் என்னது, ஒரு பாவம். அதனால நாம எவ்வளவு தாழ்ந்துன்னா, நீங்க ட்ரெஸ்ஸில் தாழ்ந்து நினைச்சிட்டு இருக்க கூடாது, உங்க இருதயத்துல தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் எதுல தாழ்மையா இருந்தாரா, அந்த வசனத்தை பின்னாடி வரும், அதை எடுத்து தரேருங்க. அது முன்ன கடைசியா எழுதுனது அது இல்லை. சரி, அது பின்னாடி வரும்போது வரும். அந்த இயேசுக்கிறிஸ்துவினுடைய தாழ்மை எப்படி என்பதை நான் பின்னாடி அந்த வரும்போது நான் சொல்றேன். இப்போ நம்ம மேலே இருந்து நம்ம போகலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த பெருமை குறித்து வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபு 4:6 வாசிங்க. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. பாத்தீங்களா? ஆண்டவர் எதை அளிக்கிறார்? அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதைத்தான் அப்ப நம்ம முதல்ல எதை பெற்றுக்கொள்ளணும்? அதிகமான கிருபை. கொஞ்சம் கிருபையில கிடையாது,
அதிகமான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தராரு. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பாத்தீங்களா, நீங்க கிருபை பெறலன்னா உங்களுக்கு என்ன வரும்? பெருமை வரும். இருக்கிறேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி. நான் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து உங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புறதுனால உங்களுக்கு ஏதோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுல இருந்து நீங்க வெளியே வந்தாலே உலகத்திலும் ஆசீர்வாதம், பரலோகத்துக்கு போய் சேருவீங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நிறைய கிருபை தராரு. ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப பெருமைக்கு ஆப்போசிட் என்னது? தாழ்மை. பெருமையை விட்டுறணும். நாம எதை பற்றிக்கொள்ளணும்? தாழ்மையை பற்றிக்கொள்ளணும். இந்த தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம வாழ்வதற்கும் என்ன நமக்கு வேணும்? கிருபை நமக்கு வேணும். நல்ல பிரசங்கத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க பெருமை இல்லாம வாழ்வதற்கும் உங்களுக்கு கிருபை வேணும். தாழ்மை உள்ளவர்களாய் நீங்க வாழ்வதற்கும் உங்க மேல என்ன வேணும்? கிருபை அதிகமாய் வேணும். அதுதான் முக்கியம். இது கிருபையின் காலம். நம்ம வாழ்றது என்ன காலம்? கிருபையின் காலம். அடுத்தது வரப்போற காலம் என்ன காலம்? உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்து காலம். அது உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துல கிருபை இருக்காது. புரியுது உங்களுக்கு? அதனால இப்போ கிருபையின் காலத்துல நாம என்னத்தை அதிகமா பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டவரே கிருபை, கிருபை. இப்ப கிருபை தான் ஆண்டவர் நிறைய தருவார். இப்ப எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க நல்லா கேட்காதீங்க. கிருபை, 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 கிருபை கேளுங்க. அந்த கிருபைக்குள்ளவே ஆசீர்வாதம், உங்களுக்கான சுகம், உங்களுக்கான பலன், உங்களுக்கான எல்லாமே அந்த கிருபைக்குள்ள இருக்கு. அதனால எதை போனதுன்னா அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அது போல இன்றைக்கு நீங்க எதை பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டுகிட்ட கிருபை. ஆண்டவரே என் மேல் கிருபையை ஜெபம் பண்ணாலே என் மேல கிருபை ஆயிரும், கிருபை ஆயிரும், கிருபை ஆயிரும், கிருபை தாங்க, கிருபை தாங்கன்னு சொல்லி கிருபையில நீங்க பெருகும்படி ஆண்டவர் நம்ம கிருபையில பெருகுனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண? தாழ்மை வந்துடும். தாழ்மை வந்த பிறகு உங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுப்பாராம்? கிருபையை அளிக்கிறான்னு சொல்லியிருக்கு. தாழ்மை உள்ளவர்களா நீங்க வாழ்க்கையில உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்ப அமெரிக்கால பாருங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற அந்த நகரத்துல உலகத்திலே பணக்காரங்க அங்கதான் இருக்கிறாங்க. எல்லா சினிமா ஆக்டர்ஸ் அங்கதான் இருக்காங்க. ஹாலிவுட்டுங்கிற உலக இந்த ஆஸ்கர் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த பில்டிங்கே அங்கதான் இருக்குது. சினிமா ஸ்டுடியோ அங்கதான் இருக்குது. கோடீஸ்வரங்க அங்கதான் இருக்காங்க. பெரிய பணக்காரங்க பாருங்க, ஒரே வாரத்துல எல்லாம் போச்சு, எல்லாமே போயிட்டு. ஆண்டவருடைய பார்வையில் அதான் இதெல்லாம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கோம். நம்ம நம்பல, எப்படா எரியும்னு நினைச்சோம். வல்லரசு நாடு அது. அவங்க அணைப்பதற்காக என்னென்னமோ வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த அக்னி என்ன பண்ண முடியல? ஆஃப் பண்ண முடியல. பாருங்க, என்னென்னமோ அவங்க டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அதனாலேயே முடியல பாருங்க. ஏன்னா ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா அது ஒண்ணுமே நம்ம என்ன பண்ண முடியாது. எல்லாம் பெருமை எல்லாம் போச்சு, எல்லாம் பெருமை போச்சு. அமெரிக்காவில் ஒரு தடவை அந்த பெரிய டவர் ஏரோப்ளேன் வச்சு இடித்து உடைச்சாங்க பார்த்தீங்களா? அது உலகத்திலேயே உயர்ந்த கட்டிடம். அது அவங்களுக்கு ஒரு பெருமை. அமெரிக்காக்காரங்களுக்கு உலகத்திலேயே எங்கள் நாட்டில் அது பாரு ஆண்டவர் உடைச்சார். அந்த பெருமை வர்றதெல்லாம் உடைச்சிடுறாரு பாருங்க. அதே போல் இந்த நாடு, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்பது உலகத்திலே பிரசித்தி பெற்ற நாடு. பயங்கர பணக்காரங்க. எத்தனை லட்ச கோடி நஷ்டம்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் டிவியில், பேப்பரில். நாளே நாளில் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டார். அதான் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான். அதற்கு காரணம் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு நம்ம தெரியாது. ஆனால் நடந்த சம்பவம். அங்கே ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரிய ஹாலிவுட் பரிசு கொடுப்பாங்களாம். சினிமா ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்களாம். அப்போ ஒவ்வொரு சினிமா ஆக்ட்ரஸும் அதை வாங்கும் பொழுது இது கர்த்தர் தந்தது, கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லி அதை வாங்குவாங்களாம். ஆனால் இந்த வருஷம் வேணும்னு சொல்லி ஒருத்தர் கூட கர்த்தருன்னு சொல்லவே இல்லையா, ஜீசஸ்ன்னு சொல்லவே இல்லையா. அது சொல்லாம போனா போட்டுன்னு பரவாயில்லன்னு விட்டான். அதை தொகுத்து வணங்குறாங்க பாருங்க. அந்த 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 ப்ரோக்ராமை தொகுத்து வணங்குற அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, பார்த்தீங்களா இந்த வருஷம் ஒருவரும் என்ன சொல்லல, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லல, ஒருத்தர் ஜீசஸ்ன்னு சொல்லல, ஒருத்தர் கடவுள்னு சொல்லல அப்படின்னு சொல்ல அதை அழுத்தி கடவுளை மட்டுப்படுத்தி பேசி விட்டுருச்சு. அதை விட்ட அடுத்த நாள் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த அக்னி பரவிச்சு அப்படின்னு ஒரு செய்தி இப்ப வந்திருக்கு. கர்த்தரை மகிமைப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, அது சொல்லி காட்டிடுச்சு. அது இப்ப மன்னிப்பு கேட்குது. இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் போச்சு. அதை பார்த்தீங்களா, ஆண்டு சொல்லார், என்னுடைய
நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயா. என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடையினர். அந்த மகிமையை அவங்க இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க, எல்லாம் பஸ்மாகி போச்சு. அதான் ஆண்டவர் சொல்றார், என்னைக்குமே எவ்வளவு நம்ம உயர்ந்திருந்தாலும் தேவன் தேவன் தான், மனிதன் மனிதன் தான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரிய பணக்காரனா இருப்ப தப்பே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில ஆஸ்தி பெருகும் போது உங்க இருதயத்தை அதன் மேல என்ன பண்ணாதீங்க, அவ்வளவுதான். நிறைய கோடி கோடி நீ பெருகு, ரெபேக்காளை போல கோடா கொடிய நீ பெருகுவாயாக, தப்பே கிடையாது. எவ்வளவு நாள் சம்பாதிங்க, ஆனா அதுதான் உனக்கு ஜீவன் என்று நினைச்சிடாதேன்றாரு. அது நீ அதன் மேல உன் இருதயத்தை வைக்காத, ஏன்னா அது உனக்கு ஜீவன் அல்ல, அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனா நீ நல்ல கார் வாங்கு, பங்களா வாங்கு, வீடு கட்டி வாடகை விடு, கோடி கோடி நீ சம்பாதிச்சுக்கோ, தப்பே பாவமே கிடையாது, பாவமே கிடையாது, பயப்படாதீங்க. ஆனா அதுதான் எனக்கு ஜீவன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது இப்படித்தான் எரிஞ்சு போயிடும், பறந்து போயிடும், விட்டு போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. அது மேல ஜீவன், அது மேல உன் இருதயத்தை வைக்காத, உன்னுடைய இருதயத்தை பரலோகத்தின் மேல வையே, தேவன் பேரில் வையே, வசனத்துல வையே. பரலோகம் போகணும், நான் பறந்து போகணும், அதுல உன் இறுதி இருக்கணுமே தவிர இங்க நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தால் பிரச்சனையே கிடையாது, பாவமே கிடையாது. ஆபிரகாமை விட நம்ம பணக்காராக முடியுமா உலகத்துல? அவர் பாருங்க பரலோகத்துல இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். ஆனால் தாழ்மை தாழ்மை என்னன்னா பணம் சம்பாதிக்காம ஏழ்மை ஆயிடக்கூடாது. தாழ்மை வேற, ஏழ்மை வேற. நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? பணக்காரா இருக்கணும், ஆனா இருதயத்தில் எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். யாக்கோபு 4:6 அதை சொல்றாரு. லேவியராகமம் 26:19 வாசிங்க. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து, பாத்தீங்களா, உங்க வல்லமையின் பெருமையை குறித்து, உங்கள் வானத்தை இரும்பை போலவும், உங்கள் வானத்தை இரும்பை போலவும், உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். பாத்தீங்களா, நீங்க பணம் சம்பாதிச்சிட்டேன், நான் அதிகாரம் வந்துருச்சு, எல்லாம் நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னா, இப்படி நீங்க பலம் பெற்று நீங்க எதிர்த்து எனக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா நீங்க நின்னீங்கன்னா, நான் வானத்தை என்ன ஆக்கிருவேன்? இரும்பாக்கிருவேன். பூமியை வெண்கலமும். அப்படின்னா மழை பெய்யாது, முளைக்காது. புரியுதா உங்களுக்கு? வானத்துல இருந்து உங்க தேசத்துல மழை வராது, பூமியில இருந்து எந்த முளை வராது. அதுக்கு கீழே நீங்க வாச்சிங்கன்னா நிறைய சாபம் வரும். உங்க பிள்ளைகள் எல்லாம் சாவாங்க, நீங்கெல்லாம் சாவீங்க. அது பார்த்தாலே பயமா இருக்கும். எதுக்கு தெரியுமா சொல்றாரு? நீ உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் தேசம் வல்லரசு நாடாக மாறும்போது உனக்கு என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. அதிகாரம் வந்துச்சு, பணம் வந்துருச்சு, நான் பெரிய வல்லரசாயிட்டேன், என்னை விட்டா யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா உன் தேசத்துல மழை வராது, பூமியில ஒன்றும் புல்லு முளைக்காது, எல்லாம் பட்டினியா சாவீங்கன்னு. அது பின்னாடி போய் வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. நமக்கு நேரம் இல்லை, பயங்கரமா இருக்கும். ஆண்டவருடைய கோபாக்கினை பயங்கரமா இருக்கும். அவர் என்ன பாவம் சொன்னாரு? பெரிய பாவம் ஒன்றும் சொல்லல, பெருமையை தான் சொல்ல. அப்ப பெருமை என்பது ஒரு பெரிய பாவம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். பிசாசு நமக்கு பெருமை உண்டாக்குவான். அடுத்தவங்க கிட்ட ஒண்ணு இல்லை, என்கிட்ட இருக்குது அப்படின்னா உடனே பெருமை உண்டாக்குவான். நான் ஒரு நல்ல கார் வாங்கிட்டேன், இவங்க கார் இல்லை, பக்கத்து வீட்டில்னா அவங்க முன்னாடி நமக்கு ஒரு பெருமை உண்டாக்குவோம். ஆண்டவரே இது கிருபை, கிருபை, நன்றி சொல்லணும். ஆண்டவரே அவங்க வீட்டில் இல்லை, எனக்கு தந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லணும். அதனால இல்லாதவங்கள அற்பமா சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க முன்னாடி பந்தா காட்டக்கூடாது, அவங்கள துக்கப்படுத்தக்கூடாது, அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது. ஒருபோதும் நம்ம அவங்கள என்ன பண்ணக்கூடாது? வேதனைப்படுத்தவே கூடாது. என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம கொண்டு வரக்கூடாது. எனக்கு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கிருபையா கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்து நம்ம தாழ்ந்து போறது தான் நல்லதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். புரிதன்ற அல்லையா சொல்லுங்க. அப்ப பெருமை உண்டான பாருங்க, அந்த வானத்தையே நான் இரும்பாக்கிடுவேன், பூமியெல்லாம் வெங்கலம் ஆயிரும் அப்படின்னு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அதே தான். நம்முடைய வருமானம் அதெல்லாம் ஆண்டவர் அடைச்சிட்டாருன்னா பிறகு ஒன்றும் இல்லாமல் நம்ம போய் விடுவோம். அதனால எத்தனை ஆண்டவர் நம்ம கொடுத்து உயர்த்தி கொண்டே இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? தாழ்மையா இருந்து பழகணும். புரியுது என்ன? ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பிரசங்கி 7:8 வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது, அது முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பாத்தீங்களா, பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமைப்படுறதை விட நம்ம பொறுமையா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீதிமொழிகள் 8:13 வாசிங்க. நீதிமொழிகள் 8:13.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்ப எதை வெறுக்கிறாரு? பெருமையை கர்த்தர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். பாருங்க, வெறுக்கிறார். அவர் தான் நமக்கு தராரு. அவர் தான் வீடு தராரு, பணம் தராரு, கார் தராரு, பங்களா தராரு, எல்லாம் ஆண்டர் தான் தராரு. ஆனா அதுல நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டனா முதல்ல யார் வெறுக்கிறது? நம்மள தேவனே வெறுக்கிறார். பாருங்க, அவரே கொடுக்கிறார், அவரே வெறுக்கிறார். அவரிடத்திலே நம்ம பெற்றோம். அதை வைத்து நம்ம பெருமை பாராட்டும் பொழுது அவர் நம்ம வெறுக்கிறார். அதனால தான் நம்ம புரிந்து கொள்ளணும், எது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை உயர்த்தினாலோ அதன் மூலமா தேவனை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அதை கொண்டு உங்களை பெருமைப்படுத்தாதீங்க, உங்களுடன் சொல்லாதீங்க. குழந்தைகளவே நம்ம குழந்தைன்னு சொல்லக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? அது கர்த்தரால் வரும் சுதந்திரம். குழந்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம் தான், எதுவுமே நம்மளுது கிடையாது. அதனால எல்லாமே இது எப்படிங்க வீடு கட்டினீங்கன்னா அதெல்லாம் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லணும். எப்படி இந்த கார் வாங்கினீங்கன்னா அது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லணும். எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி படிக்க வச்சிங்கன்னா அது எப்படின்னு தெரியலங்க, கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லணும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நாம இருப்போமானா கர்த்தர் இதிலும் பெரிதானவர்களை காண செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் பெருமையை என்ன பண்றாரா? வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். 1 யோவான் 2:16 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாத்தீங்களா? பெருமையும் அகந்தையும் அதெல்லாம் யாரால உண்டாச்சா? உலகத்துல உண்டான. பெருமை பரலோகத்துல இருந்து வரல, ஆண்டவர் நமக்கு தரல, அது உலகத்துல உண்டானது. உலகத்துல தான் அதை உருவாக்குனது, நாம தான் உருவாக்கிட்டோம். ஒரு மனுஷன் உண்மையாலுமே பாருங்க, ஒரு ஊழியக்கார் தாழ்மையை தான் இருப்பாரு. அவருக்கு பெருமை உண்டாக்குறதே யார் தெரியுமா? நம்ம ஆளுங்க தான். அவரை குதிரை வண்டியில கூட்டு வர்றது, அவரை அப்படியே ட்ரம் அடிச்சு கூட்டு வர்றது, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன வரும்? பெருமை வந்துடும். பிசாசு இப்படியெல்லாம் ஏமாத்துறோம். அதெல்லாம் தேவனால் உண்டானதில்ல, அது யாரால உண்டானது? உலகத்துல உண்டாச்சு. உலகத்துல உண்டாச்சு. பெருமைப்படுத்துறது எல்லாம் உலகத்துல உண்டான ஒரு காரியங்கள். அதனால உலகத்திலிருந்து வந்த அந்த காரியத்துக்கும் முதலிட கொடுக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லார். அதனால எங்க போனாலும் ஒரு தாழ்மை நீங்க என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். புரிதண்டவங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு 4:6 வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. அத முதலே பார்த்த வசனம். இது எதுக்கு நான் எழுதி வைத்திருக்கிறேன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம பெருமையை விட்டுட்டு எதுக்கு வரணும்? ஒரு தாழ்மைக்குள்ள வாங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 5:5 வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு, இளைஞர்கள் எல்லாம் பாருங்க, யாருக்கு கீழ்ப்படியணுமா? மூப்பர்கள்னா பாஸ்டர்ஸ். சரியா? அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, அதே போல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? சபையில கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. பாத்தீங்களா? மனத்தாழ்மை என்ன பண்ணணுமா? அணிந்து கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? உடுத்தி கொள்ளுங்கள், போட்டுக்கங்க. ட்ரெஸ் மாதிரி அதை தாழ்மைனா அதை அப்படியே நம்மளை மூடிக்கணும். அப்படியே நம்மளை அதை மூடிக்கணும். அதுக்கு உங்க இருதயத்தில் அந்த தாழ்மை இருந்தா போதும். வெளியே நீங்க அது பர்தா போடணும்னாலும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. உங்க இருதயத்துக்குள்ள அது இருந்தா போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாரு. படிங்க அந்த வசனம் ஃபுல்லா முடிச்சு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மறுபடியும் அதே வருது பாத்தீங்களா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? கிருபை அளிக்கிறார். புரிதன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. நம்ம இப்படி ஒரு தாழ்மையா வாழ முடியுமா இந்த உலகத்துல அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். எப்படி பாஸ்டர் முடியலையே அப்படின்னு. ஆனா அந்த தாழ்மை வாழ்ந்து காண்பித்த ஒருவர் இருக்கிறார் வேதத்துல. யார் அவர்? மெய்யான தேவன் இயேசு. அவர் அந்த தாழ்மையாய் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அதுதான் நமக்கு உதாரணம். அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். பிலிப்பியர் 2:1
1-11 வரைக்கும் வேகமா வாசிங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆண்டவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்க அப்படின்னு அங்க சொல்றாரு. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது பாத்தீங்களா, எதுவுமே நம்ம தர்க்க பண்றதோ பேசுறதோ அது இல்ல. வீண் பெருமை வந்து வீணுங்கிறார். வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். மேன்மை உள்ளவர்களா இருக்கணும். மற்றவர்களை நம்ம என்ன பண்ணணும், நம்மை விட மற்றவங்களை மேன்மை உள்ளவர்களா, நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும், மேன்மை உள்ளவர்களா இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, நம்ம குணம் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில நமக்காகவே யோசிச்சு கொண்டிருக்கிற, நான் நல்லா இருக்கிறேன், அவங்களும் நல்லா இருக்கணுமே, அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம், அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம், நான் வந்த வழியை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், நம்மளை போலவே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்றதை நீங்கள் நினைங்க. எப்பொழுதுமே நான் அறிந்து கொண்ட நான் இந்த சீக்ரெட்டெல்லாம் எனக்கு வந்துருச்சு, நானே முன்னேறி போய்கொண்டே இருப்பேன்னு நினைக்கூடாது. நான் இப்போ பாஸ்டர்னா நான் ஒரு 10 பாஸ்டரை உருவாக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு ஒரு தொழிலாக நீங்கள் ஒரு 4 பேருக்கு தொழிலை கற்றுக் கொடுக்கணும், மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்றார். நம்மளே வாழ்ந்து கொண்டிருக்கூடாது, பிறரையும் நீங்கள் நினைச்சு பார்க்கணும். இவர் ஒரு ஊழியக்காரர் ஆக்கணும்னா, இவர் ஒரு தொழில் அதிபர் ஆக்கணும், அப்படி மற்றவர்களையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க. இயேசுவினுடைய சிந்தை உங்களில் இருக்கணும். நம்மள யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். நம்மளை சில திட்டுவாங்கல்ல, உங்கள் அப்பனை போலவே இருக்கலாம் நீன்றாங்கல்ல. நம்மளை பார்த்துட்டு நம்ம அப்பா கிட்ட இருக்கிற ஏதாவது கெட்ட பழக்கமோ ஏதோ ஒரு பழக்கம் நம்ம உங்கள் அப்பனை போலவே. அதே போல தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இயேசுக்குள்ள இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்கட்டும். இயேசுக்குள்ள என்ன சிந்தை இருந்தது படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக பாருங்க. அவர் தேவனுக்கு சமம், ஆனா அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நம்ம கொஞ்சம் பாஸ்டர் ரெவரண்டு பிஷப்புனால தலை மேல நம்மளை பிடிக்கவே முடிய மாட்டேங்குது, எங்கேயோ போயிடுறோம். ஆனா அவர் கடவுள் பாருங்க, தேவனுக்கு சமமாய் இருக்கிற அந்த காரியத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. பாருங்க, தம்மை தாம் என்ன ஆக்குறாரு? வெறுமையாக்கி. அதான் நம்ம வாழ்க்கையில நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். எவ்வளவுதான் ஆண்டு நம்மளை உயர்த்தி இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற, இயேசுவை போல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு பாருங்க. தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அது இல்லாம அடிமையின் ரூபம். ஏன்னா இங்க வந்த சின்ன பையன் கூட மிரட்டுறான் இயேசுவை. இயேசு சின்ன பையன் மிரட்டுறான், துப்புறாங்க, கல்லடிக்கிறாங்க, திட்டுறாங்க, துரத்துறாங்க. வீட்டுல எவ்வளவு ஒரு அடிமை. பூரா அவருது, பூமியும் நிறைவா அவருது. அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஆண்டர் தூங்குறதுக்கு இடம் இல்லை. பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனா மாறிட்டார். மண்ணான மனுஷனா இந்த பூமியில கடவுள் பிறக்கிறார். பாருங்க, யார் அப்படி இறங்கி வருவான் நினைச்சு பாருங்க. உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற இயேசு உங்களை என்னையை ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பரலோகத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் அப்படியே தேவனுடைய வல்லமையாய் வந்து நம்மை ரட்சிக்கல, மனிதனாய் பிறந்து நம்மை ரட்சிக்கிறார். பாருங்க, எல்லாவற்றையும் இழக்கிறார், எல்லாவற்றையும் விட்டுட்டு வரார். அதுதான் தாழ்மையின் ரூபம் எடுக்கிறார். அவர் அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும், ஆண்டிற்காக நம்ம எழுந்து பிரகாசிக்க முடியும். அதனால எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம பெருமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இயேசு போல தாழ்மைக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கொஞ்ச நாள்ல கிடையாது. நம்ம எப்படின்னா, அவர் ஆரம்பத்துல பாஸ்டர் கொஞ்சம் தாழ்மையா தான் இருந்தாரு, இப்ப எப்படி ஆயிட்டாரு, கொஞ்சம் பெருமை வந்துருச்சு அப்படின்னு நம்ம. அது போல இல்ல, அவரு மரண பரியந்தம் எப்படித்தான் இருந்தாரு, கீழ்ப்படிந்தவராக. இப்ப நீங்க கூட சொல்ற, இத்தனை நாள் பாஸ்டர் அங்கி போட்டு வந்தாரு, இப்ப திடீர்னு கோட்டெல்லாம் போட்டு வராரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா இந்த கோட்டெல்லாம் போடாம டைட் ஆகி வேஸ்ட் ஆகி போகுது.
அதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சரி போட்டாவது கிழிப்போமே அப்படின்றதுக்கு வார வாரம் போட்டு வரேன். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும், வா கரெக்டா அங்கி போட்டு வெள்ளையா வந்தாரு, இப்ப என்ன வார வாரம் கோட்டு போட்டு வராரு, கொஞ்சம் பெருமை வந்த மாதிரி தெரியும். அதுதான் அண்ணன் சொல்றாரு. அவர் அப்படி இல்லை, கடைசி பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினவராய் இருந்தாரு. படிங்க. தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. பாத்தீங்களா, அவர் எவ்வளோ தாழ்த்தினாரோ அவ்வளவாய் பிதா அவரை என்ன பண்ணாரு, உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். இப்ப எல்லாம் நம்ம காலெல்லாம் நம்ம முட்டு அவருக்கு முன்னாடி முழங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. பாத்தீங்களா, அவர் தம்மை தாழ்த்தினா, பிதா அவரை உயர்த்தினா, இன்றைக்கு எல்லாம் அவருக்கு காலுக்கு கீழே முட்டி போடுற மாதிரி பிசாசிலிருந்து மனுஷனிலிருந்து எல்லாமே யாருக்கு முழங்கால் படிக்கணும், அந்த இயேசுக்கு முழங்கால் படியிட வைத்து விட்டான். நீங்களும் தாழ்மையா இருந்தீங்கன்னா ராஜாக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகளா உங்களிடத்துல நடந்து வந்து முழங்கால் படியிடுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படு. தாழ்மை உள்ளவர்களா இருந்த ஆண்டவருக்கு ஊழியச்சேங்க. ராஜாக்கள் உங்க வீட்டை தேடி நடந்து வருவாங்க, உங்களை தேடி வரவங்க, சார் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்கன்னு உங்களை தேடி வந்து முட்டி போடுவாங்க, முழங்கால் போடுவாங்க. ஏன்னா நீங்கள் தாழ்மையின் ரூபம் எடுத்தவர்களாய் இயேசுவுக்காக வாழ்வதனால பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் உங்ககிட்ட வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. படிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். எவ்வளவு தாழ்த்தினாரோ அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமாண்டவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில தாழ்மையின் நீங்களும் பின்பற்றுங்க, கடைப்பிடிங்க, ஆண்டவர் உயர்த்துவா. எல்லாத்திலும் உங்களை உயர்த்தி எல்லாரும் முன்னாடி உங்க பேரை கத்த பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, மிகவும் நீ கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராஜா உன்கிட்ட வராரு. அவர் நீதியுள்ளவரும். பாருங்க, அந்த இயேசு எப்படிப்பட்டவர், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட தாழ்மை பாருங்க. வானத்தை பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு நல்ல குதிரையில வராம எதுல வராரா, கழுதையில வர. அவர் எருசலேம் நகரத்துல வீதியில ஊர்வலம் போகும்போது, ஊர்வலம் போகணும்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய ரதத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கலாம், அல்லது வெள்ளை குதிரையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவர் தம்முடைய தாழ்மையை காண்பிக்கும்படி ஆண்டவர் எதை பிடிச்சிட்டு வர சொன்னார், கழுதையை பிடிச்சிட்டு வாங்கன்னு இருப்பார். ஆனாலும் அதில் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன கழுதை, ஒருவரும் ஏறிராத கழுதை. தேவனுடைய பிள்ளைங்க தெரிந்து கொள்ளுங்க. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் யாரும் செகண்ட் ஹேண்ட் வண்டியே வாங்கக்கூடாது. புரியுதா? செகண்ட் ஹேண்ட் வண்டியே வாங்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களா யாரும் ஏறிராத கழுதையை தான் வாங்கணும். அதனால தான் பாஸ்ட் என்றைக்குமே நான் என்ன வாங்குறதில்ல, செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்குறதில்ல. என்னுடைய விசுவாசம், இயேசுவே செகண்ட் ஹேண்ட் வண்டியில் ஓடல பாருங்க. யாரும் ஏறிராத, அதை நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கு புதிய புதிய காரு, புதிய புதிய பைக்கு தருவார். செகண்ட் ஹேண்ட் வண்டியை நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஆண்டவரே நீங்களே செகண்ட் ஹேண்ட் கழுதையில் போகல, நான் எதுக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும்? யாரும் ஏறிராத கழுதை, ஒருத்தர் ஏறிராத கழுதை. கழுதை அப்படின்னா ஒரு தாழ்மையாக நம்ம நினைக்கிறோம் உலகத்தில், அதைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் தாழ்மையான கழுதை மேலே இயேசு ஏறணுன்னு பாருங்க, அதுக்கு பெருமை. ரோடெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்கள் வஸ்திரங்களை கீழே போடுறாங்க, அது வேற விஷயம், அது வேற செய்தி. அதுபோல் கழுதை போல் இருக்கிற நம்ம மேலே இயேசு பிரயாணம் பண்ணதுனால தான் இன்னைக்கு நமக்கு மதிப்பு, பெருமை. கத்த நம்ம பேரை பெருமைப்படுத்துகிறார். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க, அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அந்த எருசலேம் வீதியில் அவர் அந்த உலா வருவதற்காக கழுதையை தெரிந்தெடுத்தார். தம் தாழ்மையை கத்தர் வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தாழ்மை நம்ம வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோவான்
12-14 வரைக்கும் வேகமா வாசிங்க. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு அவருடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு செய்ததும் நீங்க பாக்குறீங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் என்று சொல்லுகிறீங்க. நீங்கள் சொல்லுகிறது சரியே, நீங்கள் சொல்றது சரிதான். நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பாருங்க, ஆண்டவர் மனிதனுடைய கால்களை கழுவுகிறார். எவ்வளவு பெரிய தாழ்மை பாருங்க. இது நம்ம சபையில இருந்த பழக்கம். இப்ப நேத்து நாங்க போன கன்வென்ஷன்ல ஓவர்சே சொல்றார், வருஷத்துக்கு ஒரு நாள் சபையில கால்களை கழுவிதர் ஆபோஜனம் கொடுக்கணும்னாரு. நம்ம சபையில கொடுக்க முடியுமா? கால் கழுவுறீங்களா? கணவன் மனைவியில கழுவக்கூடாது. நீங்க யார் மேல கோபமா இருக்கிறீங்களோ, யார் மேல கசப்பா இருக்கீங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் வெளியே போய் அவங்க காலை கழுவி காலை தொடச்சி விடணும். ஆரம்பத்தில் நாங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணுங்க. ஏன்னா காலுங்கிறது நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய சரீரத்துல அது ஒரு கீழான அவயவமா நம்ம நினைக்கிறோம். புரியுதா? தாழ்மையான அது ஒரு அசிங்கமான ஒரு காலுங்கிறது ஒரு மனுஷனுக்கு அசுத்தத்தை மிதக்குது. இது பண்ணால் அதை நம்ம அப்போ அதை கழுவ சொல்கிறோம். கால் கழுவுறதுன்றது நம்ம என்ன பண்ணுறோம், அதை கேவலமாக நினைக்கிறோம். ஆனால் இயேசு அதை செய்து காண்பித்திருக்கார் பாருங்க. நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? நம்ம அடுத்தவங்க கால்னா அப்படி பட்டோன்னே முத்த கொடுப்பாங்க பார்த்தீங்களா? சில பேர் ஏன்னா அது அசுத்தம் தட்டுட்டு அப்படின்றது பண்ண. இந்துக்கள் பாருங்க, கால் தடுத்தோன்னா அப்படியே முத்த கொடுப்பாங்க, நமக்கு ஒரு சாரி கேட்பாங்க. ஏன்னா அது அசுத்தம்ன்ற நம்ம நினைக்கிறோம். அது அந்த காலை இயேசு என்ன பண்ணாரா? கழுவினார் பாரு. எத்தனை தாழ்மை! யார் அவர்? சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர், சகல அதிகாரம் படைத்தவர். நமக்குள்ள இருக்கிற உயிரே அவருடைய உயிர். ஆனா அவர் நம்ம காலை கழுவுறாரு. நாம் என்ன பண்றோம்? கொஞ்சம் உயர்ந்த உடனே அடுத்தவங்களெல்லாம் நமக்கு வேலைக்கார ஆக்கிடுறோம். அடுத்தவங்க அதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஓவர்சீர் அந்த பிரசங்கத்தை அங்கே எடுத்தார். நான் உங்களை வேலை கொள்ள வராமல் நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். நான் உங்களுக்கிட்ட வேலை வாங்க வரல, நான் உங்களுக்கு வேலை வாங்க வந்தேன்னு சொல்லிதான் ஆண்டவர் தம்மை தாழ்த்தி அவர் நம்முடைய கால்களை என்ன பண்றாரு? கழுவுகிறார் பாருங்க. அழகா கழுவி தொடச்சி எடுக்கிறார். எவ்வளோ அற்புதமான தேவன், தாழ்மையுள்ள தேவன் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இருக்கிற நீங்களும் நானும் முதல்ல எதை கற்றுக்கொள்ளணும்? பெருமையை விட்டுட்டு தாழ்மையை பெருமை பிசாசுக்குரியது, தாய்மை இயேசுக்குரியது. புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. பெருமை பிசாசுக்குரியது, தாழ்மை நம்ம எதை தெரிந்து கொள்ளணும்? தாழ்மை தெரிந்து கொள்ளுங்க. இயேசு போல நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 14 வரைக்கும் வாசிட்டீங்களா? மத்தேயு 11:29. நான் தாழ்மையும் மனத்தாழ்மையுமாய் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாத்தீங்களா? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இந்த வசனத்தை தான் முதல்ல நான் தேடினேன். பாத்தீங்களா? உங்களுடைய வெளி தோற்றம் முக்கியம் கிடையாது. இயேசு எதுல தாழ்மையா இருக்கிறாரு? மனதுல தாழ்மையா இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் அது பெரிய பெருமை நீங்க நினைச்சுக்காதீங்க. நீங்க எவ்வளவு உயர்ந்த ட்ரெஸ்ஸை போடுங்க. நம்ம இந்தியாவில் ரொம்ப உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் இல்லை. புரியுதா? அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா போடுற ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடணும், அங்கெங்க காட்டாம. இப்பெல்லாம் பிள்ளைங்க போடுறத பார்த்தா நமக்கு என்ன ஆகுது? வேதனையா இருக்கு. எங்கெல்லாம் காட்டக்கூடாதோ அங்கெல்லாம் காட்டிக்கிட்டு பிள்ளைங்க, அதை நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க தான். ஆனால் நம்ம சபைகளில் எந்த சட்டத்தை கொடுத்தாலும் சபை மாதிரி போயிடுவாங்க. நம்ம ஒரு சட்டை போட்டால் நம்ம இந்த சர்ச் வேண்டாம் வேற சர்ச்சுக்கு போகலான்னு போயிடுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுறதில்ல, கிறிஸ்துவுக்கு பயப்படுறதில்ல, தேவனுக்கு பயப்படுறதில்ல. அதனால உடை அதை பெருமைன்னு நினைக்கூடாது. இந்த உடை விதவிதமாக சினிமாக்காரங்க போடுவாங்க, அவங்க பணத்துக்காக போடுறாங்க. அதுக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரிலாம் நம்ம உடுத்தக்கூடாது. அதில் வாலிப பிள்ளைங்க
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நீங்கள் நம்ம கிராமத்துலலாம் பரவாயில்ல, நீங்கள் டவுன்லலாம் போனீங்கன்னா அவங்க அந்த ட்ரெஸ்ஸு போடாமலே வரலாம். அப்படி மோசமாக உலகம் போய் கொண்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளத்தில் என்னது தாழ்மை. வெளியே ட்ரெஸ்ஸில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, தப்பு கிடையாது. நகை போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் உள்ள எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். இதை அந்த காலத்தில் இதை தப்பாக பிரசங்கம் பண்ணி தான் நீங்கள் நகை போடக்கூடாது, நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி ஏழ்மையாக்கிட்டாங்க. பெந்தகஸ்த சர்ச்சை என்ன பண்ணிட்டாங்க? ஏழ்மையாக்கிட்டாங்க. தவறான உபதேசத்தினால ஏழ்மையாக்குறதுனால இன்னைக்கு பாருங்க, அவங்க ஊழியத்தில் ஒரு சர்ச்சை டெவலப் பண்ண முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, அந்த சபையில் நல்ல பொருள் வாங்க முடியல. ஏன்னா ஜனங்க என்ன ஆயிட்டாங்க? ஏழை ஆயிட்டாங்க. அது அல்ல, ஏழ்மை வேற, தாழ்மை வேற. ஏழ்மை ஆகக்கூடாது, நீங்க தாழ்மை ஆகணும். ஆனா ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபே போல பணக்காரரா இருக்கணும். ஆனா இறுதியத்திலோ இயேசுவோ உள்ளத்தில் எப்படி இருந்தாரு? தாழ்மை உள்ளவர். உள்ளத்துல தாழ்மை. உங்க இருதயத்துல தாழ்மையா இருங்க. நிறைய பணக்காரங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. அப்படியே தரையில் உட்காந்து சாப்பிடுனா சாப்பிடுவாங்க, இங்க படுனா படுத்துக்குவாங்க, இங்க உட்காருனா உட்காந்துக்குவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் இங்க படுத்து தூங்குறாரு அப்படின்ட்டு இருக்கும். அப்படி இங்க விட்டா கூட போதும், இது போதும், ஃபர்ஸ்ட் தூங்குவாங்க. ஆனா உலக பணக்காரரா இருக்கு அவரு. ஆனா ஆள் பார்த்தா அவருடைய நடவடிக்கையில பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கும். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும். பவுல் சொல்றாரு பாருங்க, அப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோம். இதுதான் நான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. ஏசி இருந்தால் தான் தூங்குவேன், ஏசி காரில் தான் நான் போவேன், இப்படி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இப்படிலாம் நம்ம ஒரு அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்றார் வாழ்ந்து இருக்கவும் தெரியணும், தாழ்ந்து இருக்கவும் தெரியணும். எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் அதான் சொல்றார், இயேசுகித்துவோ மனதில் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? தாழ்மை உள்ளவராக இருந்தார். அதனால உங்க இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். எந்த அளவுக்கு நீங்க இருதயத்துல பெருமையை நினைக்கிறீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா முகத்துல தெரியாது. ஆனா உங்க இருதயத்தை கர்த்தர் கரெக்டா ஸ்கேன் பண்ணி பார்ப்பார். அதனால என்னைக்குமே இருதயத்துல தேவனுடைய பிள்ளைகளை எப்படி இருங்க? தாழ்மை உள்ளவங்களா இருங்க. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்க. சார் நமக்கு நேரம் இல்லை. 14 வரைக்கும் அதை வாசிச்சிட்டிங்களா? 29. அடுத்த லூக்கா 1:48 வாசிங்க. மரியாள் அங்க என்ன சொல்ல பாருங்க, லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாத்தீங்களா? இப்ப மரியாளுடைய பாக்கியவதின்னு எல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம்? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா உங்களை யார் நோக்கி பார்ப்பார்? இயேசு நோக்கி பார்ப்பார். சபைக்குள்ள அப்படியே இங்க நின்று பார்ப்பார். யாரெல்லாம் தாழ்மையா இருக்காங்க, தூக்குடா அவங்கள, அவர் கூப்பிடுற, அவங்க பயன்படுத்தணும். இங்க இருந்து அப்படியே உங்களை சர்ச் பண்ணுவார். மரியாதை எத்தனையோ வாலிப பிள்ளைங்க அன்னைக்கு இயேசு அவங்க வயிற்றுல பிறக்கணும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யாருக்கு அந்த லக் அடிச்சது? மரியாளுக்கு. ஏன்? அதுக்கு காரணம் மரியாதையே சொல்றா பாருங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து வாழ்க்கையில தாழ்த்துங்க உங்களை. கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து உங்களை தூக்கி எடுப்பான். இயேசுகிறிஸ்துவோட இன்னொரு தாழ்மை இருக்கு, அதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதை படிச்சு நான் முடிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வசனம் இருக்கு. நீங்க 1 மட்டும் படிங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், பிசாசங்க வந்து அவர் பெருமை உண்டாக்கும்படி என்ன பண்றானா, நீங்க தேவனுடைய குமாரனே ஆனா இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? நமக்குள்ள வல்லமை இருக்கு, வரங்கள் இருக்கு, கிருபை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணா, இந்த பேய் ஓட்டுற பார்க்கலாம், நீ பெரிய பாஸ்ட் தானடா, நீ விடுதா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே தண்டா புட்டான்னு சொல்லி வாட பார்க்கலாம், நான் அப்படி பண்ணுவோம். நம்ம பெருமையை காட்ட பார்ப்போம். ஆமா பார்க்கலாம், என்ன அப்படின்னு பெருமையை காட்ட பார்ப்போம். அவர் எல்லாம் இருக்கு. அவர் கல்லை அப்பமாக்க முடியுமா? முடியாதா? இயேசு சொன்னா ஆகும். அவன் அந்த பெருமையை உண்டாக்குறதுக்கு தான் அங்க வந்திருக்கிறான்.
கீழ்ப்படி வைக்கணும், பெருமை உண்டாக்கணும் வந்திருக்கேன். ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார் பாரு, ஒரே விஷயம் சொல்லிட்டார். இவங்கிட்ட நம்ம பெருமையெல்லாம் இவங்கிட்ட காட்டக்கூடாது, இவங்கிட்ட எதுக்கு நம்ம பெருமையை காட்டணும், நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாற்றணும், தேவனுடைய வார்த்தையில் அந்த பிழைப்பான ஓடி போடான்ட்டார். அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண பெருமையை, அவருடைய பெருமையை 3 இடத்துல அதே தான் சொன்னார், வசனத்தை சொன்னார், அவனை துரத்திட்டார். அப்போ அவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அந்த பிசாசையே அழிக்க வந்த தேவன் அந்த பிசாசின் இடத்துல முதல் தன்னுடைய வல்லமையை காட்டல, தன்னுடைய பெருமையை காட்டல, தன்னுடைய அதிகாரத்தை காட்டல, தன்னுடைய மகிமையை மேன்மையை காட்டல, முதல்ல மனிதர்கள் இடத்துல தான் காண்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல கல்யாண வீட்டில் தான் அதை காண்பித்தார். அல்லேலூயா. அவன் முன்னாடி காட்டவே இல்லை பாருங்க, அது பெருமை இல்லை. அவன் முன்னாடி எதுக்கு பெருமை, அவன் முன்னாடி நமக்கு என்ன பெருமை, நம்ம ஜனங்கள் இடத்துல நம்ம பெருமையை நம்ம காரியத்தை அங்கே காட்டலாம், இவன் முன்னாடி எதுக்கு பெருமைன்னு சொல்லி அந்த பெருமையை வெளிப்படுத்தலை. அவர் இன்னும் வல்லமுள்ளவர் என்று அவன் தோல்வியா அவன் நினைச்சாலும் பரவாயில்ல, உன்னால முடியலன்னு சிரிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு வல்லமையே இல்லைன்னு ஊரெல்லாம் போய் சொன்னாலும் பரவாயில்ல, இவன் முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, அற்புதம் பண்ணக்கூடாது, என் பெருமையை இவன் முன்னாடி காட்டக்கூடாதுன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி நாற்பாருங்க. நாம கொஞ்சம் இருந்தால் போதும், நம்ம எல்லா வித்தையை காட்டிடுவோம், எல்லாருக்கும் காட்டிடுவோம். யாராவது கேட்டுட்டானா அவங்க தொலைஞ்சாங்க, அவ்வளோதான், வாடா பார்க்கலான்னு அவன் முன்னாடி எல்லா வீரத்தையும் நம்ம காட்டுவோம். ஆனால் கர்த்தர் காண்பிக்க வேண்டிய அவனுக்கு முன்பாக காட்டலை, தன்னை தாழ்த்தினா, வல்லமை அடக்கினா, அங்கே அற்புதமே பண்ணலை, அவனை தான் துரத்தினா. எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ தாழ்மை உள்ள கர்த்தர் பார்த்தீங்களா. ஆனால் நம்முடைய வித்தைகள், நம்முடைய இதை டேலண்ட்டை நம்ம அதெல்லாம் 4 பேர் முன்னாடி காட்டணும், அவங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. காண்பிக்க வேண்டிய இடத்துல காட்டும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்படியே எழுந்து நிலைங்க, பாட்டமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்திக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கலாமா கர்த்தர். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அருமையான தேவ ஜனமே, நம்மில் பாவம் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஏனால் நம்மை பிறக்கும்போதே தாய் நம்மை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அனுதினமும் தேவனுடைய கிருபையினாலே இரக்கங்களினாலே நம்ம அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இன்னும் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே நம்மை ஒரு விசை தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்தலாமா. நம்மில் பெருமை என்ற அந்த குணம் நம்மிடத்தில் இருப்பதனாலே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த குணாதிசயம் என்னை விட்டு நீக்குங்க, இது நல்லது அல்ல, கெட்ட குணம்ப்பா, இதை நான் அடைந்து இருக்கிறேன். சில வேளைகளில் என்னை பெருமை என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, என்னை அறியாமலே நான் இதில் விழுந்துடுறேன்ப்பா, என்னை ஒரு விசை மன்னிங்க, என்னை விட்டு அதை விட்டு என்னை தூரப்படுத்துங்கப்பா. உம்மை போல நான் தாழ்மை உள்ளவர்களாய் மாறன் ஆண்டவரே. நீர் தாழ்மையை தரித்தீர், அதுபோல் நான் தாழ்மையை தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என்னில் இருக்கிற பணப்பெருமை, வீடு பெருமை, படிப்பு, பதவி, அந்தஸ்து, அழகு, ஐஸ்வர்யம், ஜாதி பெருமை, இப்படிப்பட்ட எல்லா பெருமைகளும் என்னை விட்டு தூர போடுங்கப்பா. உமக்குள்ளாய் உம்மை போல நான் வாழ எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. என் குரு நீங்கள் தான் ஆண்டவரே. உம்முடைய உண்மையை நாங்கள் பின்பற்றுகிறோம். நீர் பிதாவின் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அடிமையின் ரூபத்தை எடுத்தீங்கப்பா. அதுபோல் உம்மை போல நாங்கள் மாற உம்முடைய சாயலை நாங்கள் தரித்து கொள்ள எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் இந்த காலை வெளியில் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவம் சிவேல் இருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்றுகிற கர்த்தர். ஒவ்வொருவரையும் புறக்கணியாத தெய்வம். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட பணிந்து கேட்கிறோமோ, வாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்ட போதும் அவர் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் ஒரு புதுமையாக நம்மை உருவாக்குகிற தகப்பன் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது.
இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு எப்படிப்பட்ட பாவமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பெருமைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை விட்டு தூரப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அர்ப்பணித்த உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து சொன்னால் போதும், ஓ ஆண்டவரே என்னை ஒரு விசை கழுவுங்கப்பா, எனக்குள்ள பெருமை இருக்கு, பெருமை என்று இல்லாதவர் ஒருவருமே இல்லை. ஆண்டவருடைய சபையாக நம்மை தாழ்த்தலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பெருமை அடைகிறோம். அந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இதில் எனக்கு பெருமை இருந்தது, இதை என்னை விட்டு நீக்குங்கப்பா, உங்களுடைய கிருபையை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க, அந்த கிருபை என் மீது காண்பீங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த பெருமை இருந்தா, இருதயத்தில் பெருமை இருந்தா உலகத்தை வனாந்தரமாக்கிடும். அதுபோல் நம்முடைய குடும்பம் வனாந்தரமாயிடும், நம்முடைய வியாபாரம் வனாந்தரமாக போயிடும், நம்முடைய தொழில் வனாந்தரமாக போயிடும், நம்முடைய சந்தோஷம் சமாதானம் இருதயத்தில் வனாந்தரமாக போயிடும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த பெருமை என்னை விட்டு நீக்கி போடுங்க. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். என்னில் இருக்கிற எல்லாம் நீங்கள் தந்ததப்பா, இது என்னால் உண்டானதல்ல, எல்லாம் உங்கள் ஈவு, எல்லாம் உங்கள் கிருபை, இது தேவனுடைய ஈவு. கணவன் நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல பிள்ளைகளா, எல்லாம் நீங்க கொடுத்த ஈவு. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணி, நீங்க கொடுத்ததப்பா. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. எனவே நீங்கள் பெற்ற எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் பரத்திலே உருவாக்கப்பட்டது, பிதாவின் மடியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அவரே அல்லாமல் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அவரே அல்லாமல் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்மில் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். எவ்வளவு பயமான வசனம் அது, எவ்வளவு அதை படிக்கும் பொழுதே நமக்கு வேதனையா இருக்கு. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தேவனை எதிர்த்து நம்மால் என்ன செய்ய இயலும்? இந்த உலகத்தில் தேவன் தான் நமக்கு துணை, இயேசு தான் நமக்கு துணை. அவர் அல்லாமல் நம்மால் எதையும் செய்ய இயலாது. உம்மால் அன்றி என்னால் எதையும் செய்ய இயலாது. சொல்லுங்க வாய்த்து, ஆண்டவரே உங்களால் இல்லாம என்னால் எதையுமே செய்ய முடியாதப்பா. எல்லாம் நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், எல்லாம் நீங்க கொடுத்த நன்மைகள் ஆண்டவரே. ஆண்டவரே நான் எதை குறித்தும் நான் பெருமைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே நான் அதை இந்த உலகத்தில் வாழ்வதற்கென்று நான் அதை பயன்படுத்தி விட்டு அதன் மீது என்னுடைய ஆசையை வைக்காதபடி, அதன் மீது என்னுடைய ஜீவன், என்னுடைய எண்ணங்கள் எதையுமே அதன் மீது வைக்காதபடிக்கு தகப்பனே எனக்கு உருவாக்கின உமையே நான் நினைக்க, ஓ எனக்கு ஜீவன் தந்த, பரிபூர்ண நன்மை தந்த, சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்பின உண்மையே நான் நினைக்கிறேன். இயேசுவில் இருந்த சிந்தையே எனக்குள்ள வரட்டும் கேளுங்க. கர்த்தர் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே உருவாகணும். ஓ இயேசுவின் சிந்தை நமக்குள்ள உருவாகணும். ஓ மன தாழ்மையை தரித்துக்கொள்ள எனக்கு உங்க கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு தம்மை தாமே தாழ்த்தினதுனாலே எல்லாவற்றிற்கும் மேலே தேவன் அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். இயேசு என்றால் அவரது வல்லமை, இயேசு என்றால் மீட்பு, இயேசு என்றால் அதிசயர், அற்புத, ஓ ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் அல்லாமல் ஒன்றுமே இல்லை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. எல்லாம் முழங்கால்களும் முடங்கப்பட்டு எல்லா நாவுகளும் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை பண்ணப்படுகிறது. Jesus the name above all names. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் தான் இயேசு என்ற நாமம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் கொள்ளையாடின பொருளாக அதை எண்ணல, அடிமையின் ரூபம் எடுத்தார், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனால தான் கர்த்தர் அவரை உயர்த்தினார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மை நாமே தாழ்த்தி
ஒருவருக்கொருவர் சகோதர சிநேகத்தோடு வாழ்ந்தா போதும். ஒருவருக்கொரு பகை இருந்தால் எடுத்து போடுங்க, பெருமையெல்லாம் எடுத்து போடுங்க. ஒருவருக்கொருவர் சமாதானமாக, ஒருவருக்கொருவர் சந்தோஷமா இருக்கு. வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை 60 வயது 70 வயது பேலத்தின் மிகுதியால் 80 ஆண்டு காலங்கள் தான். இந்த பெருமை தான் ஒவ்வொருவரையும் பிரித்து விட்டுரும், பிரித்து தூரம் கொண்டு போயிடும், பாவத்துக்கு நேராக கொண்டு போய் நரகத்துக்கு நேராக நம்மை தள்ளிவிடும். ஆண்டுட்டுங்களுங்க, அப்பா நான் உம்மை போல நான் மனத்தாழ்மை உடையவர்களாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல நான் மாற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வெளியிலே விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவர். ஓ, எனக்குள்ளாக ஆண்டவரை கிருபையின் வரமாகி அந்த தாழ்மையை தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்குள்ளாய் நீர் வாங்க ஆவியானவரை, எனக்குள்ளாய் நீர் இருந்தால் போதும், எல்லாம் உம்மை போல நாம் மாறுவோமே, உம்முடைய சாயலை நாங்கள் தரித்து கொள்வோமே, உம்மை போல நாங்கள் வாழ்ந்து காட்டுவோமே. எங்கள் கிராமங்களிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் உறவுகள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்து உம்மை போல நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகரை ஆத்துமா ஆதாயப்படுத்த எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எல்லாம் உங்க கிருபைதான்ப்பா, எல்லாம் உங்க ஈவு தான் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணுவாங்க. எங்கள் பேச்சு, நடத்தை, செயல், சிந்தை, பார்வை எல்லாவற்றிலும் உண்மை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்கள் சபையாக இந்த காலை வேளையில் இந்த செய்திக்கு அர்ப்பணிக்கிறோம். பெருமை எங்களை விட்டு தூரம் ஓடி போகட்டும். பிசாசு கொண்டு வந்துகிற அந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். பெருமைப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக, எங்களை விட்டு விலகுவதாக. தாழ்மையோடு வாழ்ந்து தாழ்மையோடு வெளிப்படுத்த, தாழ்மையை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்து வெறுமையாக்குறோம். காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய இந்த ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட பிள்ளைகளை வருகை நாட்களில் நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. யாரெல்லாம் பலவீனத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தெய்வீக விடுதலை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. உச்சம் தலைமுத உள்ளம் கால் வரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே பாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில் அவர்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு புது பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, புது கிருபைகளை தரித்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய நாமத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று கடந்து செல்ல உதவி செய்வீராக. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அவர்களை நினைவு கூறுகிறோம் ஐயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே அப்பா. பொல்லாப்பு ஒன்றும் அவர்களுக்கு நேராதுபடிக்கு சுகபத்திரமாய் ஜீவனோடு எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு சகல ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. கோடியாய் பெருகுவாய் என்று நீர் சொன்னீரே. இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு 1000 மடங்கு ஆண்டவரே கோடியாய் காணப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் செழித்திருக்க உதவி செய்வீராக. எல்லா குறைவுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாய் நீர் தந்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மட்டும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. சேற்றிலிருந்து எங்களை, ஒளியான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து இந்த நாளிலே கண்மலையின் மேலே வைத்திருக்கீங்க. ஒவ்வொருவருக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு சில நேரங்கள் நாங்கள் எங்கள் கால் வழுகுகிற நேரங்களிலெல்லாம் எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்திருக்கீங்க அப்பா. அதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னும் நாங்கள் உயர்ந்து உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தருளவீராக. தொடர்ந்து கர்த்தாவே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, முதியோர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பமாய் கர்த்தர் நீர் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. சகல நன்மையால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. செய்தி கொடுத்த தாசனை இன்னும் அநேக லட்சங்கள் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகார்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு